ஸ்ரீலங்கா தீவில் ஈழத்தமிழர் இனம் ஒரு அரசுக்குரிய இனம் என்பதை பறைசாற்றியும் ஈழத்தமிழர்கள் சுயநிர்ணய உரிமை கொண்டவர்கள் என்பதை முரசறைந்தும் ஈழத்தமிழருடைய இறமை வடகிழக்கு நிலத்தை மட்டுமல்ல வடகிழக்கு நிலத்தை அண்டிய கடலிலும் உண்டு என்பதை வெளிக்கொண்டு வந்தும் முள்ளிவாய்க்காலில் நடந்தது வெறுமனே போர்க்குற்றங்களோ மானிடத்துக்கு எதிரான குற்றங்களோ அல்ல, மாறாக அது ஒரு இனப்படுகொலை என்பதையும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு பரிகார நீதியை ஒரு ஈடுசை நீதியின் அடிப்படையிலேயே தீர்வு வேண்டும் என்றும் மேலும் உடனடியாக ஈழத்தமிழர்களின் இருப்பை பாதுகாக்க சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறை வேண்டும் என்றும் கூறி வெளிவந்துள்ள தமிழ் பொது கட்டமைப்பின் அறிக்கையை தேர்தல் அறிக்கையை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கடந்த இம்மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற அரசவை கூட்டத்தில் ஏகமனதாக வரவேற்றிருந்தது. மேலும் தற்போதைய இந்த பொது கட்டமைப்பும் தமிழ் பொது வேட்பாளரும் தமிழுடைய தேசிய இன பிரச்சனை ஒரு சர்வஜன கண்காணிப்பின் கீழ் ஒரு பொது வாக்கெடுப்பின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கும் அதன் செயல் முனைப்புக்கும் வலு சேர்ப்பதாகவே நாம் கருதுகின்றோம். எங்களுடைய அரசியல் ஒரு விடுதலை அரசியல். விடுதலை அரசியல் சிங்களத்தின் தேர்தல் அரசியலுடன் கரைந்து போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. ஒரு தேர்தல் அரசியல் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் அரசியல் மூலம் உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு ஜனநாயக நாட்டில் பேரம் பேசுவது மூலமோ அல்லது கூட்டுக்கள் அமைப்பதன் மூலமோ அங்கு அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இலங்கையில் இருப்பது ஒரு ஜனநாயகம் அல்ல, அது ஒரு இனநாயகம். இனநாயகத்தில் நாங்கள் தேர்தல் அரசியல் மூலம் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கடந்த கால வரலாற்று நமக்கு எடுத்து காட்டுகின்றது. சிங்கள பேரினவாதமும் சிங்கள அரசியல் கலாச்சாரமும் அங்கு ஏனைய மக்களுடைய அரசியல் உரிமைகளையோ நீதியையோ ஒருபுறமும் ஒருபொழுதும் அங்கீகரிக்காது என்பதை அங்கு எடுத்து காட்டுகின்றது. அமெரிக்க பேராசிரியர் டொனால்ட் ஹொரோவிட்ஸ் டெமோக்ரசி இன் டிவைடட் சொசைட்டி என்ற ஒரு கட்டுரையில் எவ்வாறு ஒரு நாட்டில் பெரும்பான்மையினர் தங்கள் அதிகாரத்தின் மூலமும் தங்கள் பெரும்பான்மையின் மூலமும் ஏனைய மக்களுக்கு உரிமைகளை கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்பதற்கு ஸ்ரீலங்காவை ஒரு உதாரணமாக எடுத்து காட்டியிருக்கின்றார். சிங்கள பேரினவாதமும் சிங்கள அரசியல் கலாச்சாரமும் ஒருபொழுதும் அங்கு தமிழ் மக்களுக்கு ஒரு உரிமையை கொடுப்பதற்கோ உரிமையை அங்கீகரிப்பதற்கு தயாரில்லை என்பதைத்தான் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றோம். மேலும் இம்முறை தேர்தலில் ஈடுபடுகின்ற சிங்கள அரசியல் தலைவர்கள், அவர்களுக்கு தவிர ஏனைய அரசியல் தலைவர்கள் கூட இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒரு தலைவர் கூட அதற்காக கவலை தெரிவிக்கவில்லை. ஒரு தலைவர் கூட அதற்காக மன்னிப்பு கோரவில்லை. ஒரு தலைவர் கூட முள்ளிவாய்க்காலுக்கு சென்று அங்கு ஒரு மலர் வளையம் போடவில்லை. என்று சிங்கள பௌத்த பிக்குகள் முன்னால் சென்று அமர்ந்து அடிபணிந்து தானம் கொடுப்பவர்கள் என்று எங்கள் தாய்மார்கள் 2000 ஆண்டுகளுக்கு நாட்களுக்கு மேலாக அங்கு தங்கள் மகள்மாரை தேடிக்கொண்டு நிற்கின்றார்கள். அங்கு சென்று ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. இந்த சமயத்தில் ஒபாமா ஜப்பானுக்கு சென்ற பொழுது அவர் ஹிரோஷிமாவில் அமெரிக்கா அணுகுண்டு போட்டு இறந்த மக்களுக்காக அங்கு ஒரு மலர் வளையம் செலுத்தினார். ஆனால் அவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரம் அரசியல் பண்பாடு ஸ்ரீலங்காவிலேயோ சிங்கள தலைவர்களிடையோ இல்லை என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த தேர்தலை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய ஈழ விடுதலைக்கு ஒரு கருவியாக ஒரு உத்தியாகத்தான் நாம் இதனை பாவிக்க வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அவ்வாறான ஒரு நிலப்பாட்டைத்தான் எடுத்திருந்தார்கள். அவர்கள் 2004ஆம் ஆண்டு தமிழ் டிஎன்ஏ உருவாக்கிய பொழுது அதனை உருவாக்கியதன் முக்கிய நோக்கம் உலகத்துக்கு தமிழீழ விடுதலை புலிகளே தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்ற செய்தியை அறிவிப்பதற்காகவே அதனை அவர்கள் உருவாக்கினார்கள். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரித்ததன் காரணம்
அன்று தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு சதி வலையை, சர்வதேச சதி வலையை செய்து கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கா ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகவே தமிழீழ விடுதலை புலிகள் அன்று அந்த தேர்தலை பகிஷ்கரித்தார்கள். அவர்கள் தமிழருக்கு டிஎன்ஏ உருவாக்கியதன் நோக்கம் சிங்களத்துடன் பேரம் பேசி அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அல்ல, மாறாக போராட்டத்துக்கு ஒரு கருவியாகவே அதனை பாவித்தார். எனவே அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஈழ விடுதலைக்கு ஒரு கருவியாக, ஒரு உத்தியாக நாங்கள் பாவிக்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நாம் காணுகின்றோம். மேலும் தமிழ் பொது வேட்பாளர் இன்றைக்கு தாயகத்தில் ஒரு திரட்சியை கொண்டு வந்திருக்கின்றது. தாயக மக்கள் திரளுவதற்கான ஒரு மையமாக இந்த பொது வேட்பாளர் அமைகின்றார். மேலும் பொது வேட்பாளர் புலத்தில் உள்ள அமைப்புகள் யாவும் ஒன்றாக திரண்டு ஒன்றாக இணைந்து பணி செய்யும் ஒரு மையமாக மாறி இருக்கின்றது. இந்த தமிழ் பொது வேட்பாளர் தாயகத்தையும் புலத்தையும் இணைக்கின்ற ஒரு மையமாக இருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர் தாயகத்தையும் புலத்தையும் தமிழகத்தையும் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்தாடல் எடுத்து காட்டுகின்றது. அது தாயகத்தையும் புலத்தையும் தமிழகத்தையும் இணைக்கும் ஒரு மையமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இதனை நாங்கள் மேலும் விரிவுபடுத்த வேண்டும். மையத்துடன் மட்டும் நின்று விடாமல் இந்த மையத்திற்கு அடுத்த கட்டமாக ஒரு பொறிமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். எவ்வாறு நாங்கள் தாயகம், புலம், தமிழகம், உலகத் தமிழர்களை இணைத்து ஒரு உலகத் தமிழ் பேரியக்கத்தை எவ்வாறு நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இன்று நாங்கள் போராடுவது ஒரு நாட்டினை அமைப்பதற்கு, சர்வதேச பரப்பில் ஒரு புதிய நாட்டினை உருவாக்குவதற்கு நாங்கள் போராடி வருகின்றோம். இது ஒரு உள்நாட்டு பிரச்சனை அல்ல, இது ஒரு சர்வதேச பிரச்சனை, சர்வதேச அரசியல். சர்வதேச அரசியலில் நாங்கள் காத்திரமாக பங்கெடுக்க வேண்டுமாயின் நாங்கள் ஒரு பலமிக்க தரப்பாக வேண்டும். எங்களிடம் இன்று என்ன பலம் இருக்கின்ற பலர் கேட்கின்றார்கள். இன்று எங்களிடம் ஆயுத பலம் இல்லை, ஆனால் ஒரு பலத்தின் பல கூறுகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தமிழீழ கோரிக்கையின் தார்மீக பலம், எங்களுடைய தமிழீழ கோரிக்கையின் சட்ட வலு, உலக சிவில் நிர்வாகம், சிவில் அமைப்புகளின் ஆதரவு, பறந்து வாழும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் பலம், குறிப்பாக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் பொருளாதார பலம், மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற நிலைப்பாடு, விக்கும் கூட என்ற நிலப்பாடு எங்களுக்கு தருகின்ற பலம். இவ்வாறு பலத்தின் பல கூறுகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இன்றைக்கு இந்து சமுத்திரத்தில் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம். 21ஆம் நூற்றாண்டின் அரசியலை, சர்வதேச அரசியலை நிர்ணயிப்பதில் இந்து சமுத்திரத்தின் பங்கு என்பது அரசியல் அறிஞர்களின் கருத்தாகும். இன்று அரசியல் இந்த அட்லாண்டிக் சமுத்திரத்திலிருந்து இன்று இந்தோ பசிபிக் சமுத்திரத்தை நோக்கி உலக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த இந்து சமுத்திரத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த எங்களுடைய பூகோள இருப்பிடத்தை எவ்வாறு ஒரு அரசியல் பலமாக்குவது என்பது எங்கள் முன்னே உள்ள கேள்வியாகும். அதற்கான வேலை திட்டங்களில் நாம் ஈடுபட வேண்டும். இன்றைய வந்திருக்கின்ற இந்த அறிக்கை, தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை, தாயகத்தின் நிலத்தில் மட்டுமல்ல கடலிலும் எங்களுக்கு இறமை உண்டு என்பதை வெளிப்படுவென்றே பறைசாட்டி இருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் தமிழுடைய இறமையை கடலிலும் பிரயோகித்திருந்தார்கள். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரவிலும் கடலிலும் எங்கள் இறமையை அங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் இந்த பொது வேட்பாளருடைய அறிக்கை, அவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கருத்தே மக்களை ஒன்று திரட்டும் ஒரு காரணியாக, ஒரு மையமாக அமைந்ததை நாங்கள் பார்க்கின்றோம், வரவேற்கின்றோம். இதனை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம். தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழத்தாயம்.
CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.